மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி வழக்கறிஞர் ஆணையர் கொண்ட குழுவையும் அனைத்து சமூகத்தினர் 16 பேர் அடங்கிய ஆலோசனைக் குழுவையும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமைத்திருக்கிறது. மதுரை அவனியாபுரத்தில் ஜனவரி 15ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கவும் உரிய பாதுகாப்பு அளிக்கவும் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் எதிர் மனுதாரர்களாக தங்களை சேர்க்க கோரி சிலர் மனு தாக்கல் செய்தனர். அதில் ஜல்லிக்கட்டு விழாக்குழு தலைவர் கணக்கு வழக்குகளை தெரிவிப்பதில்லை என குறிப்பிட்டிருக்கிறார்கள். அனைத்து சமுதாயத்தினரையும் ஜல்லிக்கட்டு விழாக்குழுவில் சேர்க்க கோரிக்கை விடுத்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவ அமர்வு உத்தரவிட்டதை அடுத்து நேற்று மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், மாநகர காவல் ஆணையர் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். ஜல்லிக்கட்டு நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர், வழக்கறிஞர் ஆணையர்கள் 3 பேர் கொண்ட குழுவும், அதற்கு ஆலோசனை வழங்க அனைத்து சமுதாயத்தினர் கொண்ட 16 பேர் கொண்ட குழுவையும் நீதிமன்றமே அமைக்கும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த 16 பேரின் பெயர் பட்டியல் நீதிபதியிடம் வழங்கப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதிகள் எந்த ஒரு தனியாளுக்கோ சமுதாயத்தினருக்கோ காளைக்கோ முதல் மரியாதை வழங்கக்கூடாது என்றும் கணக்கு வழக்கை முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். விரிவான உத்தரவு இன்று மாலை பிறப்பிக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டு விழாக்குழுவை அமைக்க மாவட்ட நிர்வாகம் தவறியதால் நீதிமன்றம் தலையிட வேண்டியதாகிவிட்டது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதேபோல அலங்கநல்லூரை சேர்ந்த கோவிந்தராஜ் தாக்கல் செய்த மனுவில் ஆளும் கட்சியினரை பெரும்பான்மையாக கொண்டு விழாக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களை குழுவில் சேர்த்து ஜனவரி 17ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்த கோரியுள்ளார். இந்த மனு தாக்கல் செய்ததை அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் இரு தரப்பினரையும் அழைத்து பேசி 24 பேர் கொண்ட விழாக்குழுவில் அனைத்து சமுதாயத்தினரையும் சேர்த்து 35 பேர் கொண்ட குழுவை அமைத்தார். புதிய குழு அமைக்கப்பட்ட தகவல் உயர்நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர்.